ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்வமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. பேஜ் நம்பர் 226. கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோகிதாः தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷயசே அசுபாத். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணः அகர்மணஸ்ச போத்தவ்யம் ககனா கர்மணோ கதிஹி. கர்மண்யக் கர்ம யப் பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருஷ்ண கர்ம கிருத். ஸோ இங்கே ஒரு சீரியஸ் ஆர்டரில் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். அது என்ன அப்படின்னா கிம் கர்ம கிம் அகர்ம. அதை பற்றின ஐடியா பெரிய பெரிய ஆளுகளுக்கு கூட ரொம்ப வருஷமாக வந்திருக்கிறவங்களுக்கு கூட இதில் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கௌரி சங்கர் இன்னும் கொஞ்சம் அரஸ்டப் அந்த பக்கம் போங்க. நீங்கள் அவங்க 2 பேருக்கு நடுவில் வாங்க. ஹேமாமா முன்னாடி இருக்கிற 2 பேருக்கு நடுவில், கீதாம்மா தள்ளிங்க. அவ்வளோதான், 2 பேருக்கு நடுவில் இருக்கணும். நீங்கள்
நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெஃப்டில், உனக்கு லெஃப்டில் வா, நீ ரைட்டில் வரணும். கீதா சென்டரில் வரணும். 2 பேருக்கு நடுவில் வரணும். 3வது லைன் அசையக்கூடாது. அப்போ 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பீங்க. புரியுறதா? ஓகே, நான் அதை இடிச்சிட்டு போகிறேன். தள்ளி வா. அப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நேராக உட்காரக்கூடாது. புரியுறதா? இப்போ ஈஸியாக இருக்கும். வண்டர்ஃபுல். இது கர்ம. கிம் கர்ம, கிம் அக்கர்ம. இது சும்மா ஸ்தூலமான கர்மா. இதுலேயே வந்து நமக்கு வந்து டென்ஷனாக உட்காந்துருப்போம். ஓகே, ரிலாக்ஸ்டாக எங்கே உட்காந்துருக்கோம், எப்படி இருக்குது. ஓகே, நேற்றுக்கெலாம் நான் வந்து 2 சீட்டில் உட்காந்துருந்தேன். ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி, அது உனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். ஏன்? இன்றைக்கி கீதா ஜெயந்தி. அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு கீதா ஜெயந்தி வாழ்த்துக்கள். அப்போ வந்து யஜ்ஞாத்வா இது புரிஞ்சுக்கிட்டா, கர்மம் அகர்மம் புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுமா? அசுபாத் மோக்ஷம், அமங்கலத்திலிருந்து விடுபடுவாய். எது அமங்கலம்? எது மரணமோ அது அமங்கலம். மீனாட்சி லெஃப்டில் வா, நல்லா விஜய் சித்து 2 பேருக்கு நடுவில் வா. அந்த அம்மா சௌமியாச்சி அப்படி, அவ்வளோதான். அப்போ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் படுது. அப்படியே கவிதா உங்கள் சேர் எடுத்துக்கிட்டு ஆளுமேலு பின்னாடி வாங்க. சேரை எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த 2 சேருக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. அப்படி அப்போ கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே, நம்ம எல்லோரும் அத்வைத்தமாச்சா, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. எல்லாமே ஒன்றா இருக்கும். நமக்கு கண்ணில் வந்து டிஸ்டர்பாக இருக்கும். இங்கே ஒரு சேர் போட்டிருக்கான், அவன் எதுக்கு அங்கே சேர் போட்டிருக்கான்னு தெரியல. புரியுறதா? அப்போ கிளாஸ் ரூம் சங்கருக்காகவா? இந்த பாகவதெல்லாம் பண்ணும்போது ஒரு பலகை போட்டு வச்சுருப்பேன் ஆஞ்சநேயருக்கு. அது மாதிரி சங்கருக்கு ஒரு சேர் போட்டு வச்சு. நம்ம ஹோம்லியாக இருப்போமா? அதான். நான் ஆசிரமத்திலேயாவது சரி பண்ணால் தான் ஹோமம் வந்து சரியாக பண்ணணும். அப்போ தான் கிரகஸ்தா ஆசிரமம் ஆகும். இல்லாட்டி அது வந்து கிரகஸ்தம் ஆகிடும். அங்கங்கே தொங்கின்னு இருக்கோம்ல வீட்டில் பியூட்டிஃபுல்லாக, அதெல்லாம் இல்லாமல் ஆர்டராக இருக்கணும். அது இப்போ ஒவ்வொரு தடவையும் நீ வந்து கவனமாக இருக்கணும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது இயற்கையாக நம்ம செய்கிறோம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது செயற்கையாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து பழம்லாம், வாழைப்பழம்லாம் ஒரு இடத்துல வைக்கணும், இந்த பழம்லாம் ஒரு வைக்கணும், எதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எதை செகண்டு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கிறது. மொத்தமாக நீங்கள் எல்லோரும் போயிடுவீங்க, இங்கே எல்லாம் அப்படியே இருக்கும். புரியுதா? இதெல்லாம் விசேஷம். இதெல்லாம் அப்புறம் மாட்டுக்கு அது போட்டுருமா? அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். மக்கும் குப்பை மக்காத குப்பையில் போட்டுருவோம், எல்லாம் ஒரே குப்பையில் போட்டுருவோம். இதெல்லாம் நம்மளுடைய சமத்தை. அவர் என்ன சொல்கிறாரு? கிம் கர்ம கிம் அகர்மன். இதை சொல்லலை, இந்த வேலையெல்லாம் சொல்லலை. இது ரொம்ப பெரிய சமாச்சாரம். நான் சொல்கிறது லோக்கலில் சின்ன விஷயம். புரியுதா? அது வந்து காரகத்தில் இருக்கிறது. அது புரியுதா? இவர் வந்து காரகம் பண்ணிட்டியோ, அது வந்து நீ வந்து கர்மணி அகர்மணி பசிய. நீ காரகம் பண்ணினதுனால நீ அகர்மமாக பண்ணினா கூட அது கர்மந்தான். நீ செயல் பண்ணினாலும் அது செயல்தான். ஏன்னா உனக்கு வந்து வில் இருக்குது, காரகம் பண்ணுற. இப்போ புரியுதோ? என்ன புரிஞ்சுது? காரகத்தோட கர்மம் பண்ணினா தான்
இந்த ஸ்லோகமே எலிஜிபிள். சப்போஸ் காரகம் இல்லாமல் நீ வந்து ஒர்க் பண்ணின்னு வச்சுக்கேன், இந்த ஸ்லோகமே நமக்கு வந்து செல்ஃப் எடுக்காது. ஏன்னா நமக்கு தான் காரகமே இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணாமே வேலை பண்ணுறோமே. அவர் ஞானத்தில் சொல்லிட்டார் இல்லையா, அது நம்ம சகஜமாக இருக்கும். யூ ஆர் த கிரேட் பர்சன். அதனால் கிருஷ்ணர் வந்து நமக்கு கீதா ஜெயந்தியில் இதெல்லாம் அவர் உபதேசம் பண்ணல, நம்ம இதை சேர்த்து உபதேசம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து 3 விஷயம் புரிஞ்சிக்கணுன்றார். போத்தவ்யம், எது கர்மம், எது விகர்மம், எது அகர்மம். புரியுதா? அப்போது முன்னாடி சொன்ன 2 விஷயம் வந்து விதி நிஷேதம், அது வந்து தர்மசாஸ்திரத்திற்கு. அதுதான் இப்போ நான் சொன்னேன், டூஸ் டோன்ட்ஸ். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது. நம்ம இதில் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். இது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், அது செய்யக்கூடாது, இப்படி செய், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம. புரியுதா? அது குழந்தை, அது நம்ம கேட்குற வரைக்கும் 5-6 வயசு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். புரியுதா? அதுவும் கரெக்டாக பண்ணும், அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அது என்ன பண்ணும், கொஞ்சம் மெச்சூர் ஆன பிறகு அதே மாதிரி அம்மா பண்ணுறாளான்னு பார்க்கும். அம்மா பண்ண மாட்டான், நிறைய வேலை இருக்கும். புரியுதா? அப்போது அவன் வந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ண மாட்டான். இப்போ இருக்கிற குழந்தைங்க சொல்லணும், ஆனால் செய்யக்கூடாது போல இருக்கு, அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங் அது புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்குங்க. ஓகே, அதுவும் நம்மளை மாதிரியே அப்படியே வளர்ந்துடும். இதெல்லாம் வந்து வீட்டில் வளரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன். புரியுறதா? அது எவ்வளோ தூரத்துக்குன்னா, பாரத பிரதமர் வந்து கொடி ஏற்றிட்டு அது அவர் போகிறார்ல, நடந்து போகிறார்ல, அந்த இடத்துல வந்து ஒரு இது போட்டான் கீழே நடக்கிற இடத்துல. அவர் வந்து குனிஞ்சி அதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கொடுக்குறாரு. மோகன்ஜி பாகவத் வர்றாரு, அவருக்கும் பிரச்சனை, உடம்பு முடியலை அவருக்கு. 2 பேருமே 75. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் பார்க்குறார் இப்படி. இதெல்லாம் சில பேருக்கு மாத்திரம்தான் அந்த இது இருக்கும். அந்த சில வண்டியில் வந்து பக்கத்தில் போகிறவன் தான் ஒரு இது வைப்ரேட் ஆகும் அந்த வண்டியில். அது என்ன சொல்லுவான், சென்சார். அந்த சென்சார் இருக்கும். இப்போதா சில பாடியில் வந்து அந்த சென்சார் ஜாஸ்தி பண்ணிவிடுவான். இப்போதா வரும்போதே அங்கேருந்து வரும்போதே எல்லாத்தையும் சென்சார் பண்ணிட்டு வருவேன். புரியுதா? லைட் ஆஃப் பண்ணுறது, இது எடுத்து வைக்கிறது, அது கப்பு எடுத்து வைக்கிறது, இது பண்ணு, இப்படி ஒரு 10 வேலை பண்ணிவிடும். இதெல்லாம் சென்சார்னு பேர். புரியுதா? நமக்கு வந்து இதுன்னா அந்த ஐட்டன் தானே, ஐட்டன் வாங்கி பழக்கமாச்சா, அதனால் இந்த சென்சார்லாம் ஐட்டனில் இருக்காது. நீ i20க்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வண்டி வாங்கினா தான் அந்த பக்கத்தில் போகிறதெல்லாம் வைப்ரேட் ஆகும். அப்போ குவாலிஃபைட் ஆகி பல லட்சத்துக்கு, நாங்கள் ஒரு 18 லட்சத்துக்கு ஒரு வண்டி வாங்கினோம், டெஸ்டர் காரு அந்த காலத்துலையே. அப்பா, ஆனால் இவ்வளோ லட்சம் கொடுத்து வாங்கினோமே, அதனால் என்ன பண்ணணும், ஒட்ட அடிச்சிட்டோம். சென்னை டு சாஸ்திராலயம், சாஸ்திராலயம் டு சென்னை, எல்லா ஊருக்கு போயிடணும். 2 வருஷம் அடிட்டுன்னு அடிச்சுட்டு நான் வந்து ஏகாந்த வாசத்துக்கு போகும்போது விற்றுட்டு போயிட்டேன். எனக்கு தெரியும் அது வந்து அக்கர்மணி ஆகிடும். ஒரே இடத்துல நிறுத்திடுவான் ஷெட்டில். அதுக்கப்புறம் அது வந்து இது எலி பூனை எல்லாம் போய் அது வாசிக்கும், வித்துணும். புரியுதா? அது கர்மத்தில் செயல்படுத்திடணும், அகர்மமாக எதுவுமே விட்டுறக்கூடாது. புரியுறதா? இதெல்லாம் வந்து லோக்கல் இது ஸ்லோகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த விதி நிஷேதம், டூஸ் டோன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறது. ஓகே, அந்த தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறத அதோட அகர்மம்னா எது, இன்ஆக்ஷன். இங்கே இன்ஆக்ஷன் சொல்ல முடியாது, அது நம்ம ரெகுலராக பண்ணக்கூடியது. மூடு அவுட் ஆகிடுச்சுன்னா இன்ஆக்ஷன் போயிடுவான். புரியுதா? அது இங்கே சொல்லலை. கிருஷ்ணர் அதுக்கு எதுக்கு சொல்லுவானே, நமக்கு தெரிஞ்சதே எதுக்கு சொல்லுவானே. இது வந்து ஆக்ஷன்லெஸ். இன்ஆக்ஷன் வேற, ஆக்ஷன்லெஸ் வேற. புரியுதா? இன்னும் கொஞ்சம் போனோம்னா நோ ஆக்ஷன். அங்கே வந்து ஆக்ஷனே பண்ண முடியாது. அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அது என்னென்னா, இந்த கர்மத்துக்கும் அகர்மத்துக்கும் உள்ள விஷயம் இருக்கு இல்லையா,
அது வந்து ககனா. ககனான்னா ஆழமாக இருக்கும். நீங்கள் இமாலயத்துக்கு போகும்போது சில இடத்துல வந்து கங்கா குதிச்சு குதிச்சு போவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஆழம் இல்லைன்னு அர்த்தம். சில இடத்துல வந்து கங்கை போகிற மாதிரியே இருக்காது, அப்படியே ஏரி மாதிரி அப்படியே நிற்கும். அங்கே வந்து செம்ம ஆழம் இருக்கும். புரியுதா? ஆழமாக போக போக அச்சலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். படன்னு பேசுன்றான்னு அர்த்தம். ஸ்டாக் அவ்வளோதான் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரம்ப் கத்திட்டு இருக்கான், அவனுடைய ககனா பாரு. மோடி வந்து எதுக்குமே வந்து பதில் சொல்ல மாட்டேன். நான் 18 தடவை பேசிட்டேன் ஃபோனில் அப்படின்னு. என்னுடைய ஃப்ரெண்டு மோடி, நான் வந்து அவரை இது விசாரித்தேன். அப்போ மாத்திரம் ஒரு வார்த்தை ஆமாம் அவர் ஃப்ரெண்டு அப்படி சொல்லுவார். மீதியெல்லாம் பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா அதில் அற்புதமான பொய். ஒரு பெரிய ஆள், எல்லோரும் உலகம் முழுக்க பார்க்குறான், அவன் பொய் பேசுகிறான்றது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. புரியுறதா? அதனால் இதெல்லாம் வந்து அப்போ என்ன ஆகும், அங்கே வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உளறி கொட்டிடக்கூடாது. நம்ம புரியுதா? கமுக்கமாக பண்ணி முடிச்சு கொடி ஏற்றிட்டு நம்ம பாட்டு கோவாவுக்கு வந்துடணும். புரியுறதா? பாட்டு பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும், வேலை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? சலனம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து போய்க்கணும். இப்போ வந்து இந்த எதிர்கட்சி எதிரி கட்சி குழப்பம் பண்ணுறவன் துரோகி இவெல்லாம் நம்ம நாட்டில் கொஞ்சம் பேர் இருக்கான். அவன் எதை தான் பேசுவான்? இப்போது இந்த லேபர் ஆக்டை பற்றி பேசுவானா, இது கோவாவில் ஏற்றினது சொல்லுவானா, காவிக்குடி ஏற்றினது சொல்லுவானா, இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் இருக்க அதை பற்றி சொல்லுவானா. ஒரே நேரத்தில் ஒரு 50-100 விஷயத்த பண்ணிடுறாரு. ஓகே, இவன் வந்து இவனே கன்ஃபியூஸ் ஆகிடுறான், சஃபுல் ஆகிடுறது. இவன் எதிர்க்கிறான் இல்லையா, அவன் வந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆகி இப்போ எதுக்கு எதிர்ப்பு கொடுக்குறதுன்றது இல்லாமல் உளறி கொட்டிடுறான் எல்லாத்தையும் சேர்த்து. அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. பிரகசன்னிவ பாரத. புரியுதா? அது கிருஷ்ணர் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. பார்த்துருக்கீங்க? ஏன் ஸ்மைல் பண்ணுற? ஒருத்தர் துக்கமாக இருக்கும்போது இவர் என்னத்துக்கு ஸ்மைல் பண்ணுவானே? அது சாடிஸ்ட் இல்லையோ? ஒருத்தர் துக்கமாக இருக்கும்போது இவன் சந்தோஷமாக இருந்தானே, அது சாடிஸ்ட் இல்லையோ? இல்லை, இங்கே பொறுத்த வரைக்கும் இல்லை. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் நேற்று மாதிரி கிளாஸ் கேட்டிங்க இல்லையா, அப்போ இன்றைக்கி பார்த்தா பிரைட்டாக இருக்கீங்க. கீதா ஜெயந்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அகம் அகங்காரம் என்னன்றது தெரிஞ்சதுனால மனசு வந்து அப்படியே லேசாகிடுச்சு. அப்புறம் அதிகாலையில் வேறு இருக்கா, அதில் ஒரு ஸ்தப்தி பாவத்தில் ஒரு ஆனந்தமான ஒரு சுகமான சூழ்நிலை இருக்கும். புரியுறதா? இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ ககனா அப்படின்னா ஆழமான விஷயம். துர்விக்ஞேயத்துவம் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறார் சங்கராச்சாரியார். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ ஸ்லோகம் வந்து கர்மண்யவ பஷ்யத் அகர்மணிஷ கர்மணி பஷ்யத். அப்போ செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல். ஓகே, அது எப்படி பார்க்க முடியுன்றதை நம்ம வந்து விஜயதசமிலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஓகே, முதல் ஆஃப் வந்து ஆத்மா செயலற்றது, செயல்கள்லாம் ஆத்மா செய்கிறது மாதிரி பண்ணுறத பார்க்கிறவன் ஞானி. அகம் அப்படி சொல்கிறது. அகம் என்ற சொல் வந்து ஆத்மா சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைத்தன்யத்தை நான் பண்ணுறேன் சொல்கிறத ஞானி எப்படி பார்க்குறான்னா, இவன் சொல்கிறது வந்து ஆத்மா மேலே ஏற்றி வச்ச, ஏன்னா நானுன்னு சொல்லிட்டான் இல்லையா, அது வந்து ஆத்மாவை குறிக்கிறது. இதே ஆள் வந்து சும்மா உட்காந்துருப்பான், எதுவும் பண்ண மாட்டான். இல்லை இன்றைக்கி என்ன, இன்றைக்கி உபவாசம், நான் சும்மாவே தான் இருக்கேன், ஒன்றுமே பண்ணலை அப்படி சொல்லுவான். அதில் வந்து கர்மத்தை பார்ப்பான். ஓகே, நம்ம எப்படி குழந்தை வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய விஸ்வரூபம் காட்டும். புரியுதா? வைலண்ட் ஆகிடும். அது வைலண்ட் ஆகும்போது 2-3 பேர் வைலண்ட் ஆவாங்க வீட்டுக்குள்ளே, வீடே ஆக்டிவ் ஆகிடும். புரியுதா?
அந்த மாதிரி ஆகிடும். அப்போ சைலண்ட்டாக இருந்த வீடு அந்த குழந்தை வந்து வயலண்ட்டாக பண்ணி எதையாவது கவுத்து விட்டுரும். இப்போ புரியுதா? தயிரை கொண்டு போய் பாலில் விட்டுரும். ஏதோ ஒன்று பண்ணும். நீ வந்து சும்மா கிருஷ்ணர் லீலா தானே பார்க்குற, நம்ம குழந்தைங்களாம் கூட பண்ணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இது இருக்கும். அந்த பாட்டி இது கத்துவா, இந்த பக்கம் இது கத்துவா. இப்போ வீடு முழுக்க ஃபுல்லாக கத்தும். இந்த குழந்தை மாத்திரம் தூரக்க நின்றுட்டு சிரிச்சின்னு இருக்கோம். கிருஷ்ண பாப்பா செஞ்சது சத்தியம்தான் போல இருக்கு அப்படின்னு. அது யார் அந்த வீட்டில் ரசிப்பா? ஒரு ஆள் ரசிக்கிறது. எல்லாமே டென்ஷனில் இருக்கும். ஏன்னா எல்லாமே நேரம் இல்லை வேறு. எல்லாத்தையும் மாற்றி பண்ணிட்டா நமக்கு வேறு எடுத்து வைக்கிறதுக்கே டைம் ஆகிடும். இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது ஒரு நமக்கு முக்கியமான விஷயம். அப்போது இந்த விஷயத்தை வந்து அகர்மத்தில் கர்மத்தை பார்க்குறான். ஏன்னா அதில் அவனுடைய பிரயத்தனம் இருக்குது, காரகம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை புதிர் போடுற மாதிரி இருக்கிறது, அதை வந்து இவர் சொல்கிறாரு. ஓகே. கர்மபாவே கர்த்திருதந்திரத்வாத் பிரவர்த்தி நிவர்த்தியோஹோ வஸ்து அப்ராப்ய ஏவகி சர்வ ஏவ கிரியாகாரகாதி விவகாரகா அவித்யா பூமௌ ஏவ கர்மய பஷ்யதி ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தோ யோகி கிருஷ்ண கர்மகிருத் சமஸ்த கர்மகிருத் ச ச இதி ஸ்தூயதே கர்ம அகர்மணோ இதர தரதர்ஷி. ஓகே. அப்போ வந்து இந்த கர்ம அபாவே கர்த்திருதந்திரத்வாத். பாருங்க, கர்ம அபாவே என்னென்ன? அபாவனா அகர்மணி. அபாவனா இல்லை, பாவனமாக இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸு, அபாவனா நான் எக்ஸிஸ்டன்ஸு. கர்ம அபாவே அப்படின்னா அகர்மணி சொல்கிறார் இல்லையா, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் கர்ம அபாவே. ஓகே. கர்ம அபாவே. ஏன் கர்ம அபாவம் சொல்கிறோம்? கர்ம பண்ணினா கூட கர்ம அபாவம் சொல்கிறதுனுடைய ரீசன் என்ன அப்படின்னா கர்த்திருதந்திரத்வாத். ஓகே. அது நாட்டு இது வந்து மஞ்சள் பூ. இது என்ன சொல்கிறது? அது கர்த்திருதந்திரத்வாத்னா இது என்னது? வஸ்து தந்திரத்வாத். வஸ்து தந்திரத்தில் செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. ஓகே. இருக்கிற மாதிரி சொல்கிறது வஸ்து தந்திரம். ஆனால் கர்த்திருதந்திரத்வாத் வரும்போது அது ஈகோ ஃபெலோ ஆகிடுவான், அகங்காரே ஆகிடுவான். அந்த உபலக்ஷணார்த்தம் படித்தோம் இல்லையா? ஸோ உபலக்ஷணார்த்தம்னா என்ன? ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிடும். புரியுதா? நம்ம ஒரு விஷயத்தை பல தடவை சொன்னால் தான் அந்த ஒரு விஷயமே புரியும். இங்கே என்ன பண்ணுறேன்னா கர்த்திருதந்திரத்வாத் அப்படி சொன்னோடனே காரக சாத்தியத்வாத், பிரயத்தன சாத்தியத்வாத், பகுத்துவாத், புண்ணிய பாப ஜனகத்வாத், சோதனா விஷயத்வாத். இப்படி 5 விஷயம் வந்து விஜயதசமியில் பார்த்தோம் டீட்டெயிலாக. எதை வச்சுட்டு? அந்த உபவாசம் இருக்கு இல்லையா, அந்த உபவாசத்தை வச்சுட்டு பார்க்குறோம். அவன் வந்து உபவாசத்தில் ஒன்றுமே பண்ணக்கூடாது, கம்முன்னு இருக்கணும், எந்த ஆக்ஷனும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா சுட வந்து கமன்னு அந்த பால் பாயசம் வரும், பிரயத்தனத்தோடு அப்படியே இருக்கணும், குடிக்கக்கூடாது. ஓகே. அப்போது அங்கே வந்து காரகம் இருக்குது. இவன் வந்து என்ன காரகம்? அந்த பால் பாயசம் பக்கத்துலேருந்து தூரக்க போயிடணும். அது இருந்தால் தானே பிரச்சனை. அந்த மாதிரி அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும், பிரயத்தனம் சாதித்து. பகுத்துவாத், ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பல விஷயம் இருக்கு. அந்த விஷயம் ஒரு ஓம்காரேஸ்வரில் வந்து ஒரு பூஜைன்னா அது வந்து அபிஷேகம் இருக்குது, அபிஷேகத்திலே பல அபிஷேகம் இருக்குது.
புரியுதா? அது முடித்த பிறகு வந்து அலங்காரம் இருக்குது, அலங்காரம் பண்ண பிறகு பூஜை இருக்குது, பூஜை முடித்த உடனே ஒரு ஸ்பெஷல் ஆரத்தி நர்மதாஷ்டகம் இருக்கிறது, அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு வரணும், நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் கீழே பண்ணணும். அப்போ ஒரு இடத்துல ஒரு காரியம் பண்ணணுன்னா, கர்மம் பண்ணணுன்னா பகுத்தத்துவாத். அதுவும் நீ என்கிட்ட வந்துட்டேன்னா பகுத்தத்துவாத், பகுத்துவாத். ஓகே. அப்புறம் புண்ணிய ஜனகத்துவாத், புண்ணிய பாப ஜனகத்துவாத். அது மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி பரோபகாரியாக பண்ணினா புண்ணியம், மற்றவங்களுக்கு இம்சப்படுத்தினா பாபம் வரும். நீ பண்ணுற கர்மமே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ மற்றவங்கள, நீ டிஸ்டர்ப் ஆகலாம், அது புண்ணிய பாபம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ டிஸ்டர்ப் ஆனினா மற்றவங்களுக்கு புண்ணிய பாபம் கொடுக்க முடியாது, அது உன்னுடைய பாபத்தினால நீ டிஸ்டர்ப் ஆகிற. சந்தோஷமாச்சுன்னா உன்னுடைய புண்ணியத்தினால சந்தோஷமாகிற. ஆனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறல்ல, அதெல்லாம் பாபமாக உனக்கு ஃப்யூச்சரில் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும். ஓகே. அது நீ பேங்க்கில் போட்டுக்கலாம். ஓகே. இது வட்டிலாம் கொடுப்பாங்க, கூட்டு வட்டி. அது புரியுதா? அதே போல் புண்ணியம் கூட நீ தப்பி தவறி பரோபகாரமாக உனக்கு தெரிஞ்ச திறமையோ மற்றதோ ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு உதவிகரமாக பண்ணேன்னு வச்சுக்கோ, அதுவும் வந்து நீ பேங்க்கில் போட்டுக்கலாம், அதுக்கும் கூட்டு வட்டி கிடைக்கும். அப்போ புண்ணிய பாப்பம் வந்து பரோபகாரம் பண்ணுறது இல்லை இம்சப்படுத்துறது, அதை பொறுத்து வருது. நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நீ சும்மா அப்படியே இருந்தால் கூட மூச்சு இழுத்து விட்றியா, அதில் நிறைய பூச்சியெல்லாம் சாகிறது. எவன் இருந்தாலும் இம்சை வந்து இம்சை பண்ணாமல் எவனாலும் இருக்க முடியாது. ஓகே. அதனால் அகங்கார கர்மா, அவங்க அகர்மமாக இருந்தால் கூட அது கர்மத்தை பார்க்கிறான் ஞானி. சோதனா விஷயத்துவாத், சோதனா விஷயத்துவாத்துன்னா தர்மம் இருக்கணும். ஓகே. தர்மம் இருக்கணும். அதெல்லாம் வந்து அகர்மணி அப்படி கர்ம ஏவ. இது வந்து நம்ம அப்போது வஸ்து தந்திரம் வேற, கர்த்திரு தந்திரம். இந்த கர்த்திரு தந்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம 5 விஷயத்தை டிரைவ் பண்ணிட்டோம். உபலக்ஷணார்த்தம், இதெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கலாக புரிஞ்சுடுது. ஓகே. அடுத்தது என்ன வார்த்தை அப்படின்னா, அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம்னு யார் ஒருத்தனுக்கு புரிஞ்சுதோ அவன் வந்து மனுஷேசு புத்திமான், நாட்டு சகசரேஷு. அவன் வந்து மனுஷேசு சக புத்திமான். அதாவது 800 கோடி பேர் இருக்காங்க இல்லையா உலகத்தில், அதில் வந்து அவன் புத்திமான். புரியுதா? அதனால் இப்போ வந்து ஆடிட்டர் இருக்கார், ஸோ இன்ஜினியர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பல விதமான கால்கள்லாம் வரும். ஆனால் கூட அவங்க புத்திமான், கர்மணி அகர்மணித்தை பார்க்குறாங்க. புரியுதா? இந்த இதில் எந்த தொழில் பண்ணினாலும் அதில் வந்து அவன் வந்து ஆத்மா செய்யறதில்ல, ஆனாலும் நான் செய்கிறேன் அப்படி கர்த்தாவை பயன்படுத்தும் ஒழிய அதில் கர்த்தෘத்துவத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் யூ ஆர் த கிரேட். பாருங்கள், கர்மத்தை எங்கேயுமே நிறுத்த சொல்ல, கர்ம பண்ணு, ஏன்னா கர்த்தாவோட வேலை அது. கர்மனா கர்த்தா இருந்தாகணும். ஆனால் அதில் நீ ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுற பாரு, கருத்துருத்துவம் பண்ணுற பாரு. இது புரியறதே இல்லை, ரொம்ப வருஷம் இதை ஊரை போட்டால் தான் புரியும் போல் இருக்கிறது. ஏன்னா எவ்ரி டைம் கருத்துருத்துவத்தில் பண்ணி தான் பழக்கம் நமக்கு. அதை விட முக்கியமாக வந்து போக்திருத்துவம், அதுதான் நமக்கு மன சோர்வாயிடுறது, போக்திருத்துவம். ஸோ இது ரெண்டும் எடுத்துட்டேன்னா அதுக்கு பேர் மோட்சம். ஓகே. அப்போ அவன் எப்படி இருப்பானா, கிருஷ்ண கர்மகிருத்து. கிருஷ்ண கர்மகிருத்துனா அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டே அவன் வேலை செய்யாதவன். ஏன் வேலை செஞ்சுக்கிட்டே இப்படி வேலை செய்யாமல் இருக்க முடியும்? வேலை செய்யாமல் இருக்கிறது எது? ஆத்மா. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது எது? அனாத்மா, பாடி மைண்டு சென்சஸ், காரியக்காரண சங்காத்து. புரியுதா? காரியக்காரண சங்காத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆத்மா பாக்கிய நான் வேலை செய்யறதில்ல. புரியுதில்ல? அவன் கிருஷ்ண கர்மகிருத்து.
இது என்ன அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட்டோம்னா இன்ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறாரு போல இருக்கு. இது கரெக்டு தான், நம்ம வேலை செய்யாமல் இருந்துட்டால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எவ்ரி டைம் நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் டிஸ்டர்ப் ஆகிறோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இன்னொருத்தோட சேர்ந்து ஜாயிண்ட் டுகெதர் வேலை பண்ணும்போது இருக்குல்ல, அவன் பிஹேவியர் எனக்கு பிடிக்காது, என் பிஹேவியர் அவனுக்கு பிடிக்காது. அவ்வளோதான். மொத்தத்திலே நமக்கு பிரச்சனை கோர் எங்கே இருக்குன்னா, நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமான தலையாய பிரச்சனை எது அப்படின்னா, அவன் செய்கிறதே பிடிக்கவே இல்லை அப்படின்னு. ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதுவும் தெரியாது நமக்கு. இது தெரியாது, ஆனால் அது தெரியும். புரியுதா? அதாவது இன்னொருத்தருடைய நடத்தை இருக்கு இல்லையா, அது எவனுக்கும் பிடிச்ச மாதிரி இல்லை. இங்கே தான் எல்லோரும் டிஸ்டர்ப் ஆக்குறாங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து விடுபட்டவன் கிருஷ்ண கர்ம கிருத்து. இப்போ புரியுதுல, மோட்சத்தினுடைய பலன்னு சொல்கிறாரு. புரியுதா? இதெல்லாம் சொல்கிறார். அப்போ கர்மம் ஞானத்திற்கு விரோதி இல்லை. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கர்மம் ஞானத்துக்கு விரோதி கிடையாது. ஓகே, ஞானத்துக்கு விரோதி எதிரி அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஞானத்துக்கு விரோதி யார்? அஜ்ஞானி. அறியாமல் மாத்திரம்தான் விரோதி. மீது எதுவுமே விரோதி கிடையாது. நன்னா புரிஞ்சுக்கணும். புரியுதா? நீ நன்னா கர்மம் பண்ணிக்கிட்டே இந்த ஞானத்தில் நம்ம பேஷாக இருக்கலாம். புரியுதா? இஸ் த பியூட்டி. இதை விட ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறது சாஸ்திரம் வேறு என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இது பெரிய கிஃப்ட்டு. பகவான் கீதையில் கொடுக்குற கிஃப்ட்டு, இதை விட கிஃப்ட்டு நமக்கு கொடுக்க முடியாது. புரியுதா? ஆனால் இது புரிய மாட்டுறது, அதுதான் ப்ராப்ளம். இந்த 2 நான் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ண முடியல. புரியுதா? ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஒன்று தான் ஆப்ரேட் பண்ணுறோம். அகம் அகர்த்தா அபோக்தா இருக்கு இல்லையா, அந்த அறிவோடு அந்த வேலை செய்கிறதில்ல. அதனால் கர்மான்றது ஸ்தூலம் இல்லை, சூக்ஷமம், அதிசூக்ஷமம். அப்போ ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா கிருஷ்ண கர்ம கிருத்து. ஓகே, அவன் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஆனந்தமாக வேலை பண்ணிட்டு இருப்பான். ஆனந்தமாக வேலை பண்ணுவான். எந்த வேலை கொடுத்தாலும் ஆனந்தமாக பண்ணுவான். துடைக்கணுமா துடைக்கலாம், கார் ஓட்டலாமா ஓட்டலாம். புரியுதா? இவன் சொந்த கார் வாங்குவான் சொந்தமாக. புரியுதா? வாங்கிட்டு அப்படியே வச்சுருப்பான், துடைக்க கூட மாட்டான். துடைக்கணும்ல, அது பண்ண மாட்டான். கடைசியில் பார்த்தா ஸ்டேரிங்கில் பார்த்தா இப்படி பிடிப்பான், அங்கேருந்து பள்ளி எகிரி குதிக்கும். இது கீரை பிடிக்கிறதா இதை பிடிக்கிறதா. அப்புறம் ஒய்ஃபு வேற வச்சுப்பான், அவன் எப்பவுமே நைஃபு. இப்படி தான் தொடவே பார்க்கவே சான்ஸ் கிடைக்கும் போது பொறிஞ்சு தள்ளிவிடுவான். ஏற்கனவே பள்ளியில் பயந்துருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இதான் கிரகஸ்த லைஃப் நல்லறம் இல்லை அப்படிலாம் சொன்னது. சன்னியாசிக்கு இதெல்லாம் கிடைக்காது, ஒரே சப்புன்னு இருக்கும். இதெல்லாம் இங்கே ஒரு இதெல்லாம் மசாலாலாம் போட்டு ஒரு நல்லாயிருக்கும். ஓகே, காரசாரமாக இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி இப்படி சொல்கிறாரு. அப்போது இந்த பகவான் கான்ட்ரடிக்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, முரண்பாடாக பேசுகிற மாதிரி இருக்குது. கர்மத்தில் கர்மம் தான் பார்க்கணும், அகர்மத்தில் அகர்மம் தான் பார்க்கணும். செயல் பண்ண செயல் தான் பார்க்கணும், செயல்படாமல் இருக்கிற இடத்துல செயல்படாமல் தான் பார்க்கணும். இதுதான் பொதுமக்கள் பாமரத்துலேருந்து ஐன்ஸ்டீன் வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவான். இவர் மாத்திரம் என்ன வேறு விசேஷமாக இருக்கான்? என் வழி தனி வழி சொன்ன என்ன அர்த்தம்? எதுக்குமே உருப்பிட மாட்டேன்னு அர்த்தம். புரியுதா? அவர் ஒரு ஆள். அதனால் பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறாரு, இது பூர்வ பக்ஷி கையிலுங்க, சங்கர பெரிய ஆளாக இருக்கிய நீ, இது ரொம்ப தப்பாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன சொல்கிறாரு பாருங்க, அடுத்த பேராகிராஃப். நனு கிம் இதம் விருத்தம் உச்சதே கர்மணி அகர்மய பஷ்யேதி அகர்மணி ச கர்ம இதி நகி கர்ம அகர்ம ஸ்யாத்
அகர்ம வா கர்ம தத்ர விருத்தம் கதம் பஷ்யே திருஷ்டாம். பூர்வபக்ஷி என்ன கேட்குறேன்னா, பூர்வபக்ஷி நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். அது எப்படி நம்ம வந்து கர்மம் பண்ணால் அப்படி அகர்மத்தை எப்படி பார்க்க முடியும்? கர்மம் பண்ணால் கர்மா தான் பண்ணணும். ஓகே, நான் வந்து சமையல் வேலையில் போய் பண்ணால் தான் சமையல் வரும். குழம்பு வைக்காமையா அதுவே இதுதான் அப்படியே எப்படி இருக்கேன்னா நான் அப்படியே இருக்கேன்னு வச்சுக்கோ, அது வந்துடுமா? நான் செஞ்சிடணும். புரியுதா? அப்போது நமக்கு சாதாரண உலக வழக்கு கர்மம் பண்ணினா கர்மம், கர்மம் பண்ணலைன்னா கர்ம அகர்மம். செயல்மே நேச்சுரலாக இருக்க. இது உல்ட்டாவே பேசினான்னு அர்த்தம், புதிர் போடுற மாதிரி. நானும் அப்ஜெக்ஷன், மறுக்கிறேன். சங்கரா, உங்கள் சங்கராச்சாரியருக்காக நீ வந்து கிருஷ்ணருக்காக வக்காலத்து வாங்காத. கீதா ஜெயந்தி ஆனாலும் கிருஷ்ணர் சொல்கிறது தவறு தான். அப்ஜெக்ஷன் நனு அப்படின்றார். யாரு? பூர்வபக்ஷி. கிம் இதம் விருத்தம் உச்சியத்தே. ஏன் பகவான் வந்து கிருஷ்ணருக்கு இந்த தவறான எண்ணம் வந்தது? சில பேர் நம்ம கேட்பான், ஏண்டா அவன் நல்லா தானே இருக்கான், ஏன் இப்படி தப்பாக பேசுகிறான் அப்படி கேட்குறாங்க பூர்வபக்ஷி. செயலாக பார்க்கணும், செயலின்மையை பார்க்கணும். எப்படி இப்படி பார்க்குறனே அப்படின்றத கேட்குறாங்க. விருத்தம்னா ராங் பர்செப்ஷன், இம்ப்ராப்பர் பர்செப்ஷன். எந்த இடத்துல தவறு இருக்குது? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் மிஸ்டேக் இருக்குன்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். யார் சொல்கிறதில்ல? கிருஷ்ணர் சொல்கிறதில்ல தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு பதில் வந்து சித்தாந்தி வந்து சொல்லணும். அதுக்கு என்ன பதில் நம்ம அடுத்த பேராகிராஃபில் பார்க்கலாம். இங்கே விருத்தம் இருக்குது. விருத்தம்னா மிஸ்பர்சன் இருக்கிறது, ராங் பர்செப்ஷன் இருக்குது, இம்ப்ராப்பர் பர்செப்ஷன் இருக்குது, ராங்காக இருக்கிறது. அதனால் நான் ராங்காக போனதில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ராஜா கையை வச்சான், அது ராங்காக போனதில்லை. இப்போ அவர் வந்து கம்பி ஏன்றதுக்காக எல்லாத்தையும் கணக்கெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. அதான் எல்லாம் ஆட்சி முடிவிட்டோம், எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு போகிறாங்க. புரியுதா? அந்த மாதிரி இருக்குது. அப்போ கர்மணி அகர்மய பஷ்யதி, கர்மணி அகர்மய பஷ்யதி, அகர்மணிச்ச கர்மயதி. செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல். இது வந்து புதிர் போடுற மாதிரி இருக்கு. புரியுதா? அது எப்படி முடியும்? இது வந்து திருஷ்டி சரியில்லை, ராங். நகி கர்ம அகர்ம சியாத், நகி கர்ம அகர்ம சியாத். என்ன இது? கர்மம் நடக்கும்போது அது எப்படி அகர்மமும் சொல்லுவேனே? அநியாயமாக இருக்க. ஓகே, ஒரு செயல் நடந்தால் அது செயல் தான் சொல்லணும். அது எப்படி செயல் இல்லைன்னு சொல்கிறேன்? அது வந்து இப்போ வந்து ஒரு செயல் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷன் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஆக்ஷன் தான் சொல்லுவாங்க. நீ பாமர மனிதலேருந்து சர்சி ராமன்லேருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் ஒருத்தன் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறான். இப்போ அவன் செயல்படுறான்னா செயல்படலையான்னு இஸ்ரோ விஞ்ஞானியை சப்போஸ் உனக்கு முடிஞ்சால், நான் ஒரு இஸ்ரோ விஞ்ஞானியோட உட்காந்து ஒரு மேடையில் பேசுகிறேன், இப்படி வைக்கிறேன், இது செயல் இல்லையான்னு அப்படி சொன்னேன். கேட்டேன். கேரளத்துக்கார் என்ன மாதவன், இஸ்ரோ விஞ்ஞானி, இது தூக்கி இப்படி வைக்கிறேன், இது செயலின்மையா? என்ன இப்படி தூக்கி வைக்கிறீங்க? செயல் தான், ஆக்ஷன் தான். அது எப்படி ஆக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியும்? இது சொல்லுவார். புரியுதப்போ? அப்போது இஸ்ரோவில் இருக்கிற மாதவன் நாயர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பண்ணும்போது அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு. புரியுதா? நீ சயின்டிஸ்டா? உன்னை ஏதாவது இஸ்ரோவில் சேர்த்துப்பான்? அப்படி சேர்த்துனாலே என்ன ஆகுது? அந்த சேட்டிலைட்டில் லோக்கல்லையே இப்படி நமக்கு பட்டாசு வெடிக்கும் போதே இப்படி விட்டுருவான் பக்கத்து வீட்டில். இந்த ராக்கெட் இருக்குல்ல, அதை ராக்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும்.
அதுவே வந்து பக்கத்து வீட்டுக்கு, அதுவும் நம்ம பங்காளி வீட்டுக்கு போய் வந்துடும். அவ்வளோதான் சமைச்சன். இந்த பையன் ஓடிட்டு வந்துடுவான், வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவான். அந்த பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு சும்மா ஒரு பொம்மை ராக்கெட்டு, வெடிக்கிற ராக்கெட் இருக்குல்ல லோக்கலில், அதுவே பண்ண தெரியாது. சைனா பண்ணியிருக்க எல்லா ராக்கெட்டு ஆயுதம்லாம் அந்த மாதிரி தான், பொம்மை ராக்கெட்டு தான், தொப்புன்னு விழும். புரியுதா? அதுல தான் கடுப்பாயிட்டான். இந்த பக்கம் அமெரிக்காவும் இந்த பக்கம் சைனாவும் அவன் பண்ணின சஸ்திரம்லாம் ஒன்றுமே இல்லைன்றத மோடி சர்க்காருக்கு செஞ்சு காட்டிடுது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஏன் கடுப்பாயிட்டான்னா, அவனுங்களுடைய ஆயுதம்லாம் இப்படிலாம் இப்படி தட்டி இப்படிலாம் காட்டுவான். ஒரு குண்டை வந்தான் ஆந்திராவில், இப்படிலாம் காட்டுவான். பாத்தியாரா என்ன தூக்கிடுவியா அப்படின்னு. இது ஷூட்டிங் நடக்கிறது, இன்னும் ஷூட்டிங் நடக்கலை. அந்த உள்ளர ரூமில் இருக்கும்ல, என்ன ரூம் அது, அந்த ரூமில் கேட்குறான், என்னை தூக்கிட்டா நீ, இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன். அவன் ஒரு 100 கிலோ 200 கிலோ இருப்பான். என்ன நல்லா வெயிட்டு, செம்ம வெயிட்டு. என்னை தூக்கிட்ட நீ அப்படின்னு. இந்த பெரிய ஹீரோ நீ. பிரகசன்னிவ பாரத. புரியுதா? யாருக்கு ஒருத்தருக்கு ஸ்டஃப் இருக்கோ அவன் ஸ்மைல் பண்ணுவான். புரியுதா? அப்போ வரட்டான் அப்படின்னு. அந்த சீன் நிஜமாக வந்தது. வந்தோடனே டேக் ஓவர் பண்ணோடனே டக்குன்னு எடுத்து அப்படி தூக்கி போட்டான். அப்புறம் அவனுக்கு அப்படியே தாசபாவம் ஆயிடுச்சு. அண்ணே, அதுக்கப்புறம் அண்ணே அப்படின்னு சொன்னான். புரியுதா? இதெல்லாம் நடந்த விஷயம். புரியுதா? இப்போ இந்த மாலையெல்லாம் வந்து போடுறேன் பா, என்ன மாலை, இனிமேல் வந்து இந்த சின்ன பூவாக போடுங்க. புரியுதா? இது ஒரு இந்த பூ இருக்கும், ஒரு வாசனையாக ஒரு பூ இருக்கும், ஜாதிப்பூ. புரியுதா? அதை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துடு. புரியுதா? அது கொஞ்சம் லேசாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இவ்வளோ பெரிய மாலையை கொண்டு வந்து மனுஷன் தானே நானும். புரியுதா? இது விடு, இது நான் என்ன விட, எம்ஜிஆருக்கு எவ்வளோ பெரிய மாலை போடுவான். அவர் அரசியல்வாதி, பெருசு பெருசாக போடுவான், ஆள் அடிக்கிற மாதிரி மாலை போடுவான். புரியுதா? அதில் அவருடைய ஹீரோ என்னன்னா, அந்த மாலையை வந்து அப்படியே எடுத்து தூக்கி அப்படி போட்டுருவேன். புரியுதா? உனக்கு தூக்குறதுக்கே 2 ஆள் வேணும். அப்படி அந்த மாலையை 5-6 பேர் தூக்கிட்டு வந்து போடுவான். நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் ஒரு 5 பேர் தூக்கிட்டு வந்து, தூக்க முடியாத மேலே அது வந்து அப்படி அனாவசியமாக இப்படி தூக்கி எடுத்து கீழே வைப்பார். டேபிளில் தூக்கி போட மாட்டார், மரியாதை இல்லை. புரியுதா? தூக்கி மேடையில் வைப்பார். ஓகே, அப்படின்னா மனுஷனுக்கு எவ்வளோ தில் இருக்கும், எவ்வளோ சக்தி இருக்கும், எவ்வளோ மைண்டில் வந்து ஸ்ட்ராங் இருக்கும் பாரு. ஓகே, மைண்டும் கனெக்ஷன் இருக்கு. நீ வந்து ஒரு இதெல்லாம் இத்தனை கிராமு இத்தனை கிலோ அது என்னால் முடியுமா அப்படிலாம் கணக்கு பண்ணினா அசைக்க கூட முடியாது. அந்த வேகத்தோடு பண்ணிடணும். புரியுதா? அதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இருக்கிறது. அப்போது இது சொல்கிற நகி கர்ம அகர்ம பஷ்யத். யாரும் சயின்டிஸ்ட் உட்பட இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க சங்கரா. அதனால் இது வந்து தவறு. அகர்மவா கர்ம பஷ்யத். எப்படி வந்து செயலின் மேல் செயல் இருக்க முடியும்? ஒருத்தர் வந்து செயல் செய்யாத போது எப்படி செய்ய முடியும்? அதனால் நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே அப்படி சொன்ன நாடு. அது கிருஷ்ணரே சொன்னால் கூட, கீதாவே சொன்னாலும், கீதா ஜெயந்தி ஆனாலும் தவறு தான். நமக்கு ஹிதமாக இருக்குல்ல, இப்போ கரெக்டாக இருக்கல, ஏன்னா நம்ம அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம புதிர் போட்டுற மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது? நகி சியாத். இப்படி பார்க்கறது முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது. தத்திர விருத்தம் நகி சியாத். சான்ஸே இல்லை சங்கரா. செயலில் செயலின்மையை பார்க்க முடியாது, செயலின்மையில் செயலை பார்க்கவே முடியாது. புரியுதா? ஏன்னா நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிளாஸை கேட்டிருக்கேன். நான் 4-18 நான் அப்போவும் இதே மாதிரி தான் ஆனந்தமாக பார்த்தேன். ஆனால் அடுத்த 2 மாதத்துலேயே அது மறந்து போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஆத்ம விசாரத்தில் போட்டேன் இந்த 4-18. அப்போவும் வந்து ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணும்போது அழகாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து அதை மறந்து போயிட்டேன். ஏன்னா அது எனக்கும் அதுக்கும் ஒத்து வரலை. புரியுதா? இப்படி ப்ராக்டிக்கலாக நமக்கு இருக்கிறது. ஓகே, அதை தான் இவன் பூர்வபக்ஷி சொல்கிறான். ஏன் சொல்கிறேன்னா, பூர்வபக்ஷி புரிஞ்சுட்டா தான் நம்ம வந்து நமக்காக பேசுகிறான்றதை புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்கிறா, இந்த பூர்வபக்ஷி யார், இந்த பூர்வபக்ஷி யார், இந்த பூர்வபக்ஷி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடவை பூர்வபக்ஷி வேறு வேறு ஆள் இருப்பான். இந்த பூர்வபக்ஷி எப்படின்னா, கர்த்தாகம் இது மன்னியத்தே.
படிச்சிருக்கீங்களா? கர்த்தாகம் இது மன்யதே அப்படி ஒரு சொல் வரும். ஓகே, கர்த்தாகம் இது நான் தான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லு போடுவார் பகவான் கிருஷ்ணர், விமூடாத்மா. சொல்கிறேன் நான் தான் பண்ணுறேன், இந்த ஆற்றுல நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான்ல, அவன்லாம் யாருன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணர் பாட்சி சொன்னால் விமூடாத்மா. விமூடாத்மானா திட்டுறதில்லை, அறியாமல் பேசுகிறான். அவன் அஜ்ஞானத்தில் பேசுகிறான். எந்த அஜ்ஞானம்? ஆத்மா அஜ்ஞானத்தில் பேசுகிறான். புரியுதா? ஆத்மா அஜ்ஞானத்தினால அவன் வந்து பேசுகிறான்ப்பா. அதனால் விட்டுறாடே, அவன் தப்பாக பேசுகிறான், அவனுக்கு ஒன்றும் புரியல அவனுக்கு அப்படி சொல்லுவாங்க. லோக்கலில் சண்டை வரும்போது, இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, விட்டுடா, அவன் ஒன்றுக்கு தெரியல, அவன் பாவம் இன்னும் சென்ட்டாக இருக்கான், வெகுலியாக இருக்கான் அப்படின்னு. புரியுதா? அப்படி இந்த மாதிரி. அப்போது இதுக்கு பதில் சொல்லியாங்க சங்கரர் எப்படி பதில் சொல்கிறாரு? சித்தாந்தியோட பதில். அடுத்தது படிப்போம். நனு அகர்மயேவ பரமார்த்ததः சத் கர்மவத் அபவாசதே மூடதிருஷ்டேஹே லோகஸ்ய ததா கர்மயேவ அகர்மவத் தத்ர யதா பூததர்ஷனார்த்தம் பகவானாக கர்மணி அகர்மய பஷ்யேத் இத்யாதி அதோ ந விருத்தம் புத்திமத்வாத் யுபபத்தே ச போத்தவ்யம் இதி ச யதா பூததர்ஷனம் உச்சதே. அப்படின்றார் சங்கரர். நீ சொல்கிறது ராங், தப்பு அப்படின்றார். நானும் அந்த ஒருத்தர் பதில் இப்படி சொன்ன உடனே நோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயலாக்ல இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தராவது இருந்த ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான், ஆனால் எப்படி இருக்கான்னு யோசிச்சு பாரு. அந்த ஒரு இடத்துல நீ இப்படி மாத்திரம் பேசிட்டேன்னா சமத்து சக்கரை குட்டி சொல்லும் போதே உனக்கு தப்புன்னு புரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை அப்படின்ட்டுருவேன். புரியுதா? அப்போ நீ இல்லைன்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் எவனும் காதில் கேட்க மாட்டான்னு அர்த்தம். ரொம்ப கரெக்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னான். நம்ம சொல்கிறத கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு ஏற்றாலும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு டைலாக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சங்கர் நம்ம வழக்கில் இருக்கிற மாதிரியே சொல்கிறாரு, நீ சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான், ஆனால் சில சமயம் வந்து புரிய வைக்கிறதுக்காக அவன் மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிறதுனால அந்த மிஸ்டேக்கு விஷயத்துலேயே அவனுக்கு வந்து உணர்த்த வேண்டியிருக்கு. இதில் அதிகாரி பேதம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அதிகாரி பேதம்னா தகுதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் பண்ண முடியாது. அப்போது எந்த கான்டெஸ்ட்டில் சொல்கிறாங்க, வேதாந்தத்தில் எந்த கான்டெஸ்ட்டில் சொல்கிறாங்க, எந்த பர்பஸில் பார்க்கணும், இது வந்து தெரியணும். இது தெரியலன்னா வேதாந்த மாதிரி ஒரு குழப்பமான சப்ஜெக்ட் வேறு எதுவும் இருக்காது. அப்போது முதல்ல வேதாந்த டீச்சிங் வந்து கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், குழப்பமாக இருக்கும். எப்போ இது புரிய ஃபஸ்ட்டு புரியலன்னா ஒன்றுமே நடக்காது, எந்த விவரமும் நடக்காது. கொஞ்சம் புரிய என்ன நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி இருக்க அப்படின்றது வரும். அப்போ தான் நம்ம உண்மையிலேயே வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டுருக்கோம். புரியுதா? முன்னாடி என்ன பண்ணுவோன்னா எல்லாம் தெரியும், அப்படி தானே அதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. புரியுதா? அப்படி பண்ணணும். புரியுதா? அப்போ வந்து நம்ம பேச்சில் நடத்தையில் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? இதெல்லாம் இருக்கும். அப்போது இந்த சாட்சி சைத்தன்யம் அகம் ஆத்மா அப்படின்னு தெரியாதனால இவன் வந்து இப்படி பேசுகிறான். ஓகே, அப்போ இவனுக்கு சந்தேகம் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஓகே, சரி. இப்போ வந்து பம்பு
நீ பார்த்த பாம்பு, அந்த பாம்பு அது பாம்பு இல்லை, அது கயறு. கயரை பார்த்துட்டு இவன் பாம்புன்னு கத்துறான், பயப்படுறான், தூரக்கு வேற ஓடிடுறான். இவ்வளோ நடக்கிறது புரியுதா? இல்லாத பாம்புக்கிட்ட என்ன பண்ண? அப்போ அவனுக்கு புரியுற, நீ வந்து கயறுன்னு சொன்னீன்னு வச்சுக்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று பார்க்குற அப்படின்னு சொல்லு. எல்லாம் அவங்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க புரியுதா? இதெல்லாம் நேச்சுரல் மனுஷ புத்தி தானே, தோஷ புத்தி. அப்போ அவனுடைய எப்படி தப்பு பண்ணுறானோ அப்படியே பேசணும். இப்போ உங்கள் பையனோ பொண்ணோ எப்படின்னா, உங்கள் பையனோ பொண்ணோ பண்ணுற தப்பை நீ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அடாடா பிரமாதமாக பண்ணுறடா அப்படின்னு. இப்போ வீட்டில் இருக்கிறதெல்லாம் எதையாவது உருட்டி விட்டுடுதுன்னு வச்சுக்கோ, சின்ன குழந்தை, சபாஷ். இப்போ அது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அட்லீஸ்ட் கொண்டாடாவது கொண்டாடலாம் இல்லையா? எப்படி தான் நீ தானே எடுத்து வைக்க போகிற. இப்போ எடுத்து வைக்கும்போது எதுக்கு டென்ஷனாக எடுத்து வைக்க போகிற? சந்தோஷமாக எடுத்து வையேன். அப்போ முதல்ல அப்ரிஷியேட் பண்ணு. உங்கள் வீட்டுக்காரோ இல்லை வேறு ஆளோ யார் சொன்னாலும் யார் பேசினாலும் முதல்ல அப்ரிஷியேட். கரெக்டாக பண்ணுறீங்க, ஃபஸ்ட் கிளாஸ், கிராண்ட் அப்படிலாம் சொல்லிவிடு புரியுதா? ஆனால் ஒரு பாருங்களேன், இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு கொஞ்சம் புரிய வைங்களேன். அப்படி இப்படி கொஞ்சம் பேச. ஆனால் அங்கே பேசுவோமா, எனக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல, உனக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல, எந்த ஈகோ பெருசு? அதுதான் ஃபைட்டிங். இங்கேயே ஃபைட்டிங் என்னென்னா, யார் ஈகோ ஷார்ப்பாக இருக்குது அங்கே தான் பிரச்சனை. யார் ஈகோ இல்லாமல் புத்தியாக பேசுகிறான்றத பார்க்கணும். புரியுறதில்ல? அப்போ இதெல்லாம் வந்து உனக்கு பேச்சிலேயே நடைமுறையிலே உனக்கு தெரிஞ்சிக்க பழகணும். அப்போ நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு விஷயம். அப்போது நீ பார்க்குற பாம்பு, அந்த பாம்பு அது பாம்பு இல்லை, அது கயறு. இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு புரியுதா? சொல்கிறாங்க கயறு பார்த்தா பாரு, இல்லாட்டி போ. ஷார்ட் டெம்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் நீ வந்து போக போக மெச்சூரிட்டி ஆக ஆக இப்படி பார்க்கணும். அப்போ இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டா தான் டீச்சிங் வந்து தவறு கிடையாது. அப்போ கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் என்று கரெக்ஷன் பண்ணுகிறார். அது ராங் பர்செப்ஷன் இல்லை. ஓய், நீ தப்பாக பண்ணின்னு இருக்கிய, அந்த தப்பை வந்து அவர் வந்து சரி பண்ணுறார். இந்த இந்த 18 என்ன சொல்கிறாருன்னா, நாம் தப்பாக பார்த்துன்னு இருக்கோம் ஒரு விஷயத்த. தவறு தானே வாழ்க்கையிலே செய்யக்கூடிய விஷயம். என்னன்னா தவறு பண்ணிடுறோம். அந்த தவறை வந்து நீ ஆவேசமாக திருத்தக்கூடாது. அவங்க லைனுக்கே போய் அவங்க பாஷையிலே பேசி அதுக்கப்புறம் இன்னொசென்ட்டாக அந்த உனக்கு தெரியாத மாதிரி அந்த தவறை சொல்லணும். சொல்லிட்டேன்னா அது சரியா ராங்கா அப்படின்னு யோசிப்பான். ஏன்னா என் ஈகோவை டம்மி பண்ணுறேன், அவன் ஈகோவை பூஸ்ட் பண்ணுறேன். இதுதான்ப்பா நீ வந்து டிரான்சாக்ஷன் எங்கெல்லாம் பண்ணுறியோ என் ஈகோவை டம்மி பண்ணிக்கணும், எதிர்த்தாள் ஈகோவை பூஸ்ட் பண்ணி விட்டுடணும். புரியுதா? இன்னும் கிறுக்குத்தனமாக இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் ஈகோவை தலைக்கானம் தெரிகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுடணும். புரியுதா? பர்ஃபெக்டாக பண்ணுற கண்ணா நைனா நீ வந்து அப்புறம் பாரு, நான் ஆனால் எனக்கு இப்படி தோணுது, நீ அப்புறம் யோசித்து பார்த்துக்க. நீ என்ன அட்லீஸ்ட் உன் பையனுக்காவது சொல்லு, நான் இப்படி தான் எங்கள் அப்பா சொன்னார் கேட்கலடா, நீ நான் சொல்கிறத இப்போ வந்து கேட்காதடா, நீ உன் பையனுக்கு சொல்கிறா, அப்படியே நம்ம பரம்பரையாக போகலாம், அப்போ தான் சௌரியமாக இருக்கும். அகர்ம ஏவ பரமார்த்ததாக சத்து. புரியுதா? அகர்ம ஏவக்காரம் போட்டிருக்காரு. எது வந்து பரமார்த்த ஆத்மா, அது வந்து ஒன்று செய்வதில்லை செய்வதில்லை. அது வந்து கர்த்தாவும் கிடையாது, காரயித்தாவும் கிடையாது. இது சொல்லிகிட்டே இருக்கேன், புரிஞ்சா சரி. கர்மவத்து அவபாசத்தே, அது அகங்காரம் கர்மம் போல தோன்றது. புரியுதா? இந்த ஞானி பண்ணுற கர்மம் இருக்கல, ஞானி பண்ணுற கர்மம் வந்து பெரிய அகங்காரமாக தெரியும். ஓகே, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், பெரிய 12 சங்கல்பம் பண்ணுறேன், தெய்வ சங்கல்பப்பா, இவருக்கு எவ்வளோ அகங்காரம் பாரு,
நம்மலாம் லோக்கலில் வீட்டுக்குள்ளே தான் அகங்காரமாக இருப்போம். இவர் என்டையர் நேஷ்னல் வேர்ல்டெல்லாம் இவ்வளோ இவர் அகங்காரம் ரொம்ப பெரிய அகங்காரம் இருக்குது. என்ன நமக்கு வந்து இம்மெசரபிளாக இருக்கிறது அந்த அகங்காரத்தை நான் சொல்கிறத புரியுதா. ஆனால் அகங்காரி தான் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு பண்ணிவிடுவான் புரியுதா. நீங்கள் பண்ணுறதில்ல, சில பேர் அப்படி பண்ணுறான். ஓகே, வெளியில் நம்ம பேசினா இன்னும் திமிருத்தனமாக பேசுகிறாரு சுவாமி அப்படின்றான் புரியுதா. அதுக்கப்புறம் அது நடந்துட்டுன்னு வச்சுக்கேன், சைலண்ட்டாக மறந்து போயிடுறான் புரியுதா. நான் இந்த மாதவ நாயர் இருக்கா இல்லையா, மாதவர், அந்த இஸ்ரோ விஞ்ஞானிக்கிட்ட நான் வந்து பேசுனது எல்லாம் படித்த எல்லாம் இருக்கா, நான் எழுதி கொடுத்துட்டு அதை இங்கிலீஷில் இது டைப் பண்ணி எல்லாருக்கும் அந்த சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேருக்கு கொடுத்தேன் பொறுப்பு. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த அயோத்தியா சர்ச்சைக்குரிய கோயில் இடிக்கப்பட்டது, அது தர்மத்தினுடைய செயல், அங்கே கோயில் வரப்போகிறது, ராமர் கோயில் வரப்போகிறது அப்படின்றத எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் பல வார்த்தை இருக்கு. ஆனால் நான் பார்க்கும்போது அதை படிக்கும்போது அந்த வேர்டே இல்லை. அவனே முடிவு பண்ணான், இதெல்லாம் படித்த சபை, அதெல்லாம் வந்து லோக்கலில் தான் பேசணும், இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு. இப்போ யார் கோச்சிக்கணும், நான்லாம் கோச்சிக்கணும், அவங்க 2 பேரும் கோச்சிக்கிட்டாங்க. நான் திருப்பி நான் தான் தப்பு சொல்லிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்போ கொடியை ஏற்றிட்டாரு அந்த இடத்துல. இப்போ என்ன சொல்லுவான் புரியுதா. நம்ம வேணால் நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி, அன்றைக்கி நான் எழுதி கொடுத்தேனே ஏன்டா இப்படி பண்ணேன், இப்போ கொடியேற்றுறீங்கல்ல, அப்படி சண்டை போடலாமா, சண்டை போடலாமா, தேவையாது நமக்கு என்ன அவ்வளோ நேரம் இருக்கா, நமக்கு கிடையாது புரியுதா. அப்போ இப்படிலாம் யோசிப்பான். அவர் வந்து இன்னசென்ட்டாக இருக்கார், இக்னரண்ட்டாக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து அகங்காரியாக இருக்கார், அப்படியே ஒரு கன்க்ளூஷன் பண்ணுவாங்க. யார் சிஷ்யர்கள் குருவை பார்த்து புரியுதா. ஏன்னா இவனுக்கு புரியல, இவன் லெவலில் பேசலை புரியுதா. இவன் லெவலில் வந்து அது வந்து டிசம்பர் 6 இடிக்கப்பட்டது. ஓகே, அது கருப்பு தினம் இப்படி தான் சொல்கிறான். உலகம் முழுக்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் மாத்திரம் அந்த சயின்ஸு இவெல்லாம் வந்திருக்கோம், பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்கான். ஓகே, என்ன அது யூனிவர்சிட்டி விடி நியூஸ் பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய ஆள்லாம் பெத்த ஆள்லாம் இருக்கான். நம்ம எப்பயுமே மெஜாரிட்டிக்காக அப்படி போகிறது. ஓகே, அது பார்த்தாலே ஒரு அகங்காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சொல். ஆனால் இப்போ எல்லாருமே ஒத்துக்கிட்டான் புரியுறதா. அப்போது கர்மவத்து அவபாசத்தே, அது அகங்காரம் மாதிரி தான் தோணும் அந்த கர்மா. ஓகே, அப்போ ஆத்மா அனாத்மா மாதிரி தோன்றுகிறது. உண்மையில் கர்மா அனாத்மாவை சேர்ந்தது. ஓகே, அது தவறாக ஆத்மா மீது ஏற்றி வைத்து ஆத்மா செய்யறது மாறிடுகிறது. அவபாசத்தே, அவபாசத்தைன்னா கிறிஸ்டல் கிளியர். கிறிஸ்டல் கிளியர்னா கிறிஸ்டல் தெரியுமா உங்களுக்கு, அந்த என்ன சொல்கிறது ஸ்படிகம். நான் முன்னாடி காட்டியிருக்கேன் போன செக்ஷனில், இந்த 3rd ஜென்ரேஷனில் காட்டியிருக்கேன். ஒரு கிறிஸ்டல் வச்சுருவேன், அதில் வந்து இந்த மஞ்சள் பூ வச்சா அந்த கிறிஸ்டல் வந்து மஞ்சளாக தெரியும், ரெட்டு பூ வச்சா ரெட்டாக தெரியும். ஓகே, அது எப்படி இருக்கோ அந்த நிறமாக ஆகிடும் புரியுதா. இது வந்து அவபாசத்தே. இவனுக்கு வந்து கர்ம பண்ணினா அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான். அது வந்து ஆத்மா மேலே நீ ஏற்றி வைக்கிறேன்னு சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிறான். இது ஃபஸ்ட்டு பார்ட் பேசின்னு இருக்கோம். கர்மனி அகர்மய பஷ்யேத் சக புத்திமான், அவன் தான் ஞானி. ஓகே, லோகஸ்ய மூட திருஷ்டே அப்படி சொல்கிறார் பகவான். இதை சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார்னா, லோகஸ்ய மூட திருஷ்டே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. எம்எஸ் அந்த குரல் ஸ்வீட்டாக மூடமதே, மூடா அப்படி சொல்கிறது, மூடனே அப்படின்னு சொல்கிறார் புரியுறதா. அப்படி சொல்கிறது வந்து அதுவே வந்து சுருத்திலாம் கரெக்டாக இருக்கா, ஆலாபனம் கரெக்டாக இருக்கா, தாளம் கரெக்டாக இருக்கா, அப்படி தான் பார்ப்பேன் புரியுதா. அவர் என்ன சொல்கிற தாத்பரியத்தை விட்டுடுவான். மூட அது ஒரு இசை ஒரு குரூப் இருக்குது, சங்கீத குரூப்பு புரியுதா. நீ வந்து மூடமதே அந்த ஒரு இழுக்கிறது இருக்குல்ல, அது அப்படி இருக்கக்கூடாது. மூடமதே
சொல்லு, மூடமது. அப்படி சொல்லணும். இட மூடனே, அதில் என்ன விஷயம் சொல்கிறாரு, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, இப்போ புரியுதா, விட்டுடுவான். சத்தை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிப்பான். இதுதான் இதெல்லாம் நம்மளுடைய அது. அப்போ பாமர மனுஷன்லேருந்து பண்டிதன் வரைக்கும் தப்பாக திருஷ்டி பார்க்குறான். கர்ம விஷயத்தில் அகர்மத்தை பார்ப்பவர்கள் ததா கர்ம ஏவ அகர்மவத்து = அவபாசத்தே லோகஸ்ய மூட திருஷ்டேகே. அதாவது நிவர்த்தி ரூப கர்மா ஆல்சோ அகங்காரத்தை சேர்ந்தது. மூட ஜனங்களுக்கு நிவர்த்தி ரூப கர்மம் அகர்மம் அப்படின்றது கூட, செய்யாமல் இருந்தால் அது அக்கிரமம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அசங்க ஆத்மான்றது நைஷ்கர்மியம், அகர்மம், அசங்கம், ஆக்ஷன்லெஸ். புரியுதா? அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மவித் சோகம் தரதி. தேர்ஃபோர் தத்ர ஏற்கனவே தவறு நடந்து விட்டது. அதனால் பகவான் யதா பூத தர்ஷனாத் பகவான் சொல்கிறாரு, ஏற்கனவே தவறாக நிகழ்ந்தது தான் இங்கே திருத்துறார், கரெக்ஷன் பண்ணுறார். மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை கரெக்ட் பண்ணுறாரு. அதனால் பகவான் குழப்பம் பண்ணலை, முரண்பாடாக பேசலை. தவறாக இருக்கிறத அவர் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ரெசன்ட் பண்ணுறார். கர்மணி அகர்மைய பஷ்யேத் இத்தியாதி. புரியுதா? இது நீ புரிஞ்சுக்கோ. ஏன் சொல்கிற, அதனால் ந விருத்தம், அது முரண்பாடாக அவர் பேசலை. 4:18 முரண்பாடாக பேசலை. புத்தி மந்தவாதி உபபத்தேகே ச ந விருத்தம். அதனால் பகவான் புத்தி உள்ளவன், அவன்தான் புத்திமான் அப்படின்றார். அப்போ புத்தி இருக்கிறவன்லாம் புத்திமான் கிடையாது, புத்தியை பயன்படுத்துகிறோம் புத்திமான். போத்தவ்யம் விதிச்ச யதா பூத தர்ஷனம் உச்சதே. ஏற்கனவே சொன்னது தான் அந்த இடத்துல. கர்மனகாபி போத்தவ்யம், நீ தெரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னார் இல்லையா? தெரிஞ்சுக்கணும் இல்லை, புரிஞ்சுக்கணும்னு சொன்னார். போத்தவ்யம் சொன்னார்ல, அது ஏன் ககனா கர்மனா கதி, அது ஆழமாக இருக்கிறதுனால அப்படி இருக்குன்றத அவர் சொல்லி முடித்தார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.